ராமானுஜர் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி 6 கட்டளை சொல்லிட்டு போனார். இதை மட்டும் மறக்க கூடாது. இந்த பாத சேவனத்துல இந்த ஒரே விஷயம்தான். வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி ராமானுஜர் 6 கட்டளை சொன்னார். முதல் கட்டளை, நான் எழுதின ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி, எல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, கஷ்டம். 2வது கட்டளை, அது முடியலையா, தமிழ்ல நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாட்டு பாடியிருக்காரு இல்லையா, அதை அர்த்தத்தோட படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப தமிழும் தகராறா இருக்க, என்ன பண்றதுன்னு கேட்டோம். சரி விடு, திருநாராயணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு குடிசை கட்டி மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல போய் தங்குன்னாரு. நாங்க ஃபேமிலி இதெல்லாம் விட்டுட்டு திருநாராயணபுரம் இல்ல அது கஷ்டம், அடுத்தது சொல்லுங்க. சரி, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் 3 மந்திரம் இருக்கு. இந்த 3 மந்திரங்களையும் சிந்தனை பண்ணு. சிந்தனை பண்றதெல்லாம் கஷ்டம், அதுவும் கஷ்டம்ட்டோம். 5வதா ஒண்ணு சொன்னார், உங்க ஊர்ல உனக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா அந்த கோவில்ல ஒரு திவ்ய தேசம் அல்லது அபிமான ஸ்தலம், நம்ம அம்பிஞ்சிக்கரை வரதராஜன் சன்னதி, இது போல கோவிலுக்கு போய் அங்க பெருமாளுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொண்டு கைங்கரியம் பண்ணு. இல்ல அதுக்கும் டைம் இல்லைன்னும். கடைசியா 6வதா ஒரு கட்டளை சொன்னார். இந்த 5மே பண்ண முடியலையா, ஸ்ரீபாஷ்யம் வரல, திருவாய்மொழி வரல, மந்திரங்கள் சிந்திக்க முடியாது, திருநாராயணபுரம் போக முடியாது, திவ்ய தேச கைங்கரியம் பண்ண முடியாது, 6வதா ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் பண்ணி கொண்டு யாராவது பக்தர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த பக்தனுக்கு நீ போய் பக்தனாயிடு, அந்த பக்தனுக்கு சர்வீஸ் பண்ணு போதும்ட்டார். அப்படிப்பட்ட அடியவனுக்கு நீ அடியவனாக ஆகிவிட்டால் அவனை காக்கும் போது பகவான் அவனோடு சேர்த்து உன்னையும் காத்து விடுவான். இவ்வளவுதான் ரகசியம். இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்பா, நாங்க அடியவர்களை எங்க தேடி போறது? நாம பக்தியோடு பிரார்த்திச்சா பெருமாளே அடியவர்களை அனுப்பி வைப்பார், அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். அப்ப பாத சேவனம்னு இந்த நிமிஷமே அடியாருக்கு அடியாராக நாம் எப்படி ஆவது? வழி இருக்கு, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து இப்பவே சொன்னா நம்ம அடியாருக்கு அடியார் ஆயிடலாம். அது என்ன மந்திரம்னா, எல்லோருக்கும் பொதுவான மந்திரம், அடியேன் ராமானுஜ தாசன். முடிஞ்சு போச்சு. நம்ம பெருமாளுக்கு தாசன்னு சொன்னா அது சிரவணம் கீர்த்தனம், ராமானுஜருக்கு தாசன்னு சொன்னா பாத சேவனம், அடியாருக்கு அடியார், பெருமாளுடைய அடியார்கள்ல தலை சிறந்தவர் ராமானுஜர், ராமானுஜருக்கே அடியார் ஆயிடுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் மனசார அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசன், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் பாத சேவனம், நாம அடியாருக்கு அடியாராக ஆகி விடுகிறோம். ஒரே மந்திரம், எல்லாருக்கும் இதான், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இதையே சொல்லலாம், அடியேன் ராமானுஜதாசன். ஏன்னா இது ஆத்மாவுக்கானது, அதனால இதுல ஜெண்டர் ஆணா பெண்ணா அப்படி பார்க்கணும் தேவையில்லை. அந்த வார்த்தை தாசகாங்கிறது சான்ஸ்கிரிட்ல ஆண்பால், அதனால அடியேன் ராமானுஜ தாசன் என்றே நேரடியாக சொல்லலாம். சொல்லிட்டா அடியாருக்கு அடியாராக ஆகி விடுகிறோம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சவர் ராமானுஜர், அந்த ராம